வணக்கம். இன்னைக்கு அம்பாள் சச்சாமர ரமா வாணியா நமக்கு காட்சி தர்றா. அம்பாள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்ற விதமா, எல்லா தேவியாவும் அவ தான் இருக்கிற விதமா, நம்மளுடைய காஞ்சிபுரம் அம்பாள் சரஸ்வதியா சாமரம் வீசுறா. கோவிலம்பாக்கம் அம்பாள் லக்ஷ்மியா சாமரம் வீச, நமது ராஜவாராகி இன்னைக்கு ராஜராஜேஸ்வரியா லலிதாம்பிகையா 2 காலையும் தொங்க விட்டு, எப்படி ராஜா ரவிவர்மன் எழுதி நமக்கு உருவகப்படுத்திய அதே திருக்கோலத்தில் இன்னைக்கு அம்பாள் நமக்கு காட்சி தர்றா. இதே அலங்காரம் தான் மயிலாப்பூரில் கற்பகாம்பாளுக்கும் பண்ணுவாங்களாம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த இடத்துல அம்பாள் நமக்கு நடத்தியிருக்கா. இது முழுக்க முழுக்க அவளோட கருணை. இந்த மாலை அலங்காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாலைக்கு பேர் கொண்ட மாலைன்னுவாங்க. மேலே என்ன வரிசையில் இருக்கோ அதே தான் அவங்களுடைய ஷோல்டர்லேயும் வரும். அப்படித்தான் 2 அம்பாளுக்குமே 3 அம்பாளுக்குமே கொடுத்துருக்காங்க. பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எல்லாரும் பார்த்து பார்த்து அப்படியே அசந்து போகிறோம். சர்வ ஆபரண பூஷிதை. இவளை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்னும் நிறைய நகையை அள்ளி போட்டுக்க மாட்டோமா, நாகரிகன்ற பேரில் சிம்பிளாக ஒன்று ஒத்தையாக போடுறோமே, இவளை மாதிரி நிறையா போட்டுக்க மாட்டோமான்னு ஆசையாக இருக்குது. காலுக்கு தண்டை போட்டுக்கணும்னு ஆசை வருது. சல்லு சல்லுன்னு கொலுசு போட்டுக்கணும். நான் இதெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் எனக்கே அவ்வளவு ஆசை வருது. இவளை பார்க்க 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 ஆனந்தமாக இருக்குது. ராகவன் ஐயா அடிக்கடி சொல்லுவார், அவளை கும்பிடுறவங்க அவளாவே மாறுவாங்கன்னு. அதனால் அந்த எண்ணங்கள் வருதா அப்படின்னு எனக்கு தெரியலை. இவங்க 3 பேருமே வெத்தலை போட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்களாம். நம்ம ராஜவராகி அங்கே இருக்கிறதுக்கு காரணமே அந்த வெத்தலை கொடி தான் சொல்லுவாங்க. இவ என்னைக்கு அங்கேருந்து இறங்கி இங்கே உட்கார்ந்தாலோ அன்னைக்கிலிருந்து அவளுக்கு வெத்தலை மடித்து கொடுக்குறாங்க. இது யாருக்கும் நாங்கள் சொல்லலை, இன்ஸ்ட்ரக்ஷன். பூஜைக்குன்னு தம்பி சிக்கல் தம்பியை பேசியிருந்தோம். அவர் தினமும் இது ஒரு கடமையாக பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. அம்பாளை பற்றி வித்யா என்கிட்ட சொல்லும்போது, இந்த வெத்தலைக்காக தான் உட்காந்துருக்கா. நீங்கள் நடராஜரை வச்சுருக்கீங்க, அதுக்கும் மேலே சோப்பு கலர் சேலை கட்டி அவன் நின்று வெத்தலையை மென்னிக்கிட்டு இருக்கானோ, அதே கோலம் அம்மா போன வருஷம் காட்டினா. அந்த இடத்த விட்டு இறங்கி இங்கேயுமே வெத்தலை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தினமும் வெத்தலை அவளுக்கு மடித்து குல்கந்து வச்சு இதை பிரசாதமாக உபயதாரருக்கு எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. இது யாருக்கும் சொல்லலை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை, ஆனால் நடக்குது. இந்த சடையாரம் பற்றி சொல்லியே ஆகணும். எல்லா பஞ்சமிக்கும் நமக்கு தண்டையார்பேட்டையிலேருந்து ராஜலக்ஷ்மியும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அனுப்புகிறாங்க. இது எந்தவித பணமும் கொடுக்கல. இந்த ஒரு தடவை மட்டும்தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும், எனக்கு புடவை கலர் அனுப்புங்களேன்னு கேட்டு வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே அதுவாக வரும். பாலாவுக்கும் சேர்த்து, ஏன்னா இங்கே அவளை விடவே முடியாதே, அவளுக்கும் சேர்த்து ஒரு ஜடையா மொத்தம் 4 ஜடை. இப்போ நீங்கள் அம்மாவோட மலர் அலங்காரம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஆரஞ்சு கலர் அப்படின்னு முடிவானதுனாலேயே அழகா கனகாம்பரத்தை வச்சு மல்லியை வச்சு பச்சை வச்சு கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன். வெறும் புடவை எடுத்துட்டு காஞ்சிபுரம் கடையில் உட்காந்து பேசணும். என்கேஎஸ் ஃப்ளவர் டெக்கரேஷன் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஃபோட்டோவை சடையாரம் பண்ணுறவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவங்க அவ்வளோ அழகாக அந்த கலர் காம்பினேஷன் அத்தனையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இங்கே சரஸ்வதியாக நிற்கிற இந்த அம்பாலை பார்த்தீங்கன்னா தெரியும். வெண்பட்டு மெரூன் கலர் பார்டரு, அதனால் மெரூனும் மெரூன் கலரும் ஒயிட்டும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி அந்த பட்டு கலரை கூட கோல்டன் கலரில் கொடுத்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம கோவிலம்பாக்கம் அம்பாள். அவள் வயலட் கலரில் இருக்கான்னொன்னே அதில் மயில் கழுத்து பார்டர் வருதுன்னொன்னே மயில் இறகையே வச்சு அந்த வயலட் கலர் வச்சு, அப்பா அலங்காரம் பார்க்க கண்கோடி வேணும். இது அத்தனையும் இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா புகழும் எங்கள் அன்னை ராஜவாராகிக்கு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இந்த அலங்காரத்தை இவ்வளோ ஸ்ரத்தையா அவசரப்படுத்துகிறோம். எல்லாமே இருந்தால் கூட கொஞ்சம் கூட பதட்டம் ஆகாமல் நிதானமாக ஒன்று ஒன்றா நான் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். அபி தம்பியாக இருக்கட்டும், கூட இருந்து இப்படி தான் கட்டணும்னு சொல்லி கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட விவேகா இருக்கட்டும், காஞ்சிபுரத்துல இருந்து காமாட்சிக்கு கிளி செஞ்சு கொடுத்த தம்பி நேற்று கிளி செஞ்சு கொடுத்துருந்தார் இல்லையா, அவர் இன்னைக்கு அம்பாளுக்கு
சூரியனும் சந்திரனும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த ஜடை அவர் கொடுத்தது, இந்த மேலே இருக்கிற இந்த ராக்கொடி மாதிரி இருக்கக்கூடியது அவர் கொடுத்தது. மேலே இருக்கக்கூடிய தாளம்பூவும் அவர் கொண்டு வந்தார். 4 பேருக்குமே தாளம்பூ. நம்ம காஞ்சிபுரம் வாராகி அம்பாளுக்கா இருக்கட்டும், கோயிலம்பாக்கம் வாராகி அம்பாளுக்கா இருக்கட்டும், நம்ம ராஜவராகிக்கா இருக்கட்டும், நம்ம பாலாவுக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் தாளம்பூ எல்லாம் கொடுத்து எல்லாரும் வழக்கம் போல் வந்து இங்கே எல்லா பூஜையும் நடந்து அவ்வளோ நிதானமாக நைட்டு 10 மணிக்கு மேலே ஆகுது. யாரும் கிளம்பவே மனசு இல்லாமல் அப்படியே காந்த மாதிரி இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் கிளம்புவாங்க போல இருக்குது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், கும்மி அடிக்கிறதா இருக்கட்டும், பா இதுலேருந்து எல்லாம் நான் விடுபட்டுட்டேன்ற மாதிரி அவ்வளோ ஃப்ரீயாக ஒருத்தர் ஆடுறத பார்த்தா இதுக்கே நம்ம வந்து வருஷம் வருஷம் விழா எடுக்கணும் அப்படின்னு தோணுது. ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேருக்கும் நன்றி. குறிப்பாக கபாலீஸ்வரர் கோவிலிருந்து வந்து எங்களுக்கு அலங்காரம் பண்ணி கொடுக்குற அபிதம்பிக்கு நன்றி. விவேக்குக்கு நன்றி. என்கேஎஸ் ஃப்ளவர் டெக்கரேஷன் அவ்வளவு ஸ்ரத்தையா இன்னைக்கெல்லாம் அவர் விடிய காலம் 4 மணிக்குலேருந்து மார்க்கெட் போயிட்டாராம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இங்கே எனக்கு 6 மணிக்கு சாமி வேணும்னு. அப்படி சொல்லியே 7:45 தான் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாச்சு. ஏன்னா 3 பேருக்கு அலங்காரம்ன்றதுனால ஆனந்தமாக இருக்குது. நீங்களும் வாங்க அனுபவிக்க. நன்றி, வணக்கம்.